இப்போ கொஞ்ச காலமாக வர செய்திகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் விடுதலை புலிகளை மீள உருவாக்குறதுக்கான முயற்சிகள் நடக்குது. அப்படி முயற்சியில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டு விசாரணை செய்யப்பட்டனர். இது போன்ற செய்திகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்குது. நேற்று இலங்கையில் பயங்கரவாத தடுப்பு பிரிவால் எழுத்தாளர் தீபச்செல்வன் அவர்கள் அழைக்கப்பட்டு விசாரணை செய்யப்பட்டிருக்கிறார். அவரிடம் கேட்கப்பட்ட கேள்வியும் இதேதான். விடுதலை புலிகளை மீள உருவாக்குவதற்கான முயற்சிகள் நடைபெறுகின்றனவா என்று சொல்லி அவர்கிட்ட கேட்கப்பட்டிருக்கு. ஏன் இப்படியான கதைகள் தொடர்ந்து வருது? இயக்கத்தை மீள உருவாக்குறதுக்கான முயற்சிகள் உண்மையிலேயே நடக்குதா? அதற்கு யாராவது முயற்சிகள் செய்கிறார்களா? எதற்காக இலங்கை அரசாங்கம் அண்மை காலத்தில் இயக்கத்தை மீள உருவாக்கம் சம்பந்தமாக தொடர்ச்சியாக பேசி வருகிறது? அது சம்பந்தமாக தொடர்ச்சியாக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது. என்னதான் நடக்கிறது? இது போன்ற கேள்விகளுக்கான பதில்களை இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. தமிழடியான் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன். சமகால அரசியல், சமூக, பொருளாதார விடயங்களின் ஆய்வுகளை தெரிந்து கொள்ள தமிழடியான் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எழுத்தாளர் தீபச்செல்வனை கூப்பிட்டு நேற்று 2.5 மணித்தியாலத்துக்கு மேலே விசாரணை நடந்திருக்கு. அந்த விசாரணையில் கேட்கப்பட்ட கேள்வி என்னன்னு சொன்னால், விடுதலை புலிகளை மீள உருவாக்குவதற்கான முயற்சிகள் நடக்குதா? அதற்கு நீங்கள் துணை போறீங்களா? அதற்கான வேலை திட்டங்களில் ஈடுபடுறீங்களா? இது போன்ற கேள்விகள் தான் அவர்கிட்ட கேட்கப்பட்டிருக்கு. என்ன நடந்ததுன்னு சொன்னால், அவர் ஒரு புத்தக வெளியீட்டு விழாக்கு தலைமை தாங்கி நடத்தினார். இப்ப கொஞ்ச காலத்துக்கு முதல் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, கிளிநொச்சியில ஒரு புத்தக வெளியீட்டு விழா நடந்தது. அந்த புத்தகத்தினுடைய பேர் 34 நாட்களில் நீந்தி கடந்த நெருப்பாறு என்றதான் அந்த புத்தகத்தினுடைய பேர். அப்ப 34 நாட்களில் நீந்தி கடந்த நெருப்பாறு என்ற பெயரை கேட்ட உடனே உங்களுக்கு விளங்கி இருக்கும் இது எதை பற்றின புத்தகம் என்று சொல்லி. ஆனை இரவு கைப்பற்றப்பட்டது, மற்றது குடாரப்பு தரையிறக்கம், இதை பற்றின புத்தகம் தான் அந்த புத்தகம். மூத்த எழுத்தாளர் நாவண்ணா யோகேந்திரநாதன் எழுதின புத்தகம் அது. அந்த புத்தக வெளியீட்டு விழாவை தலைமை தாங்கி நடத்தினவர் தீபச்செல்வன். அப்ப அந்த புத்தக வெளியீட்டு விழாவை தலைமை தாங்கி நடத்தினதுக்காக பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் அழைத்து நேற்று 2.5 மணித்தியாலத்துக்கு மேலே விசாரணை செய்திருக்கணும். அந்த விசாரணையில் கேட்கப்பட்ட முக்கியமான கேள்வி என்னன்னு சொன்னா, இந்த புத்தக வெளியீட்டு விழா விடுதலை புலிகளை மீள உயிர்ப்பிப்பதற்கான ஒரு முயற்சியா என்றதான் அவர்கள் கேட்ட கேள்வி. இது மட்டும் இல்லாமல் கிட்டடியில பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு பாடசாலையின் இல்ல மெய் வல்லுநர் போட்டியில இல்லங்கள் அலங்கரிக்கைக்குள்ள கார்த்திகை பூ மாதிரி அலங்கரித்ததற்காகவும் கவச வாகனத்தினுடைய வடிவத்தில் அந்த இல்லம் அலங்கரிக்கப்பட்டது சொல்லியும் காவல்துறையினரும் பயங்கரவாத தடுப்பு பிரிவினரும் குற்றப்புலனாய்வு பிரிவினரும் எல்லாருமா போய் பாடசாலையில் விளையாட்டு போட்டி நடந்துருக்கைக்குள்ளேயே விசாரணைகளை மேற்கொண்டது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் டி-ஷர்ட்ல விடுதலை புலிகளின் சின்னங்களை பொறித்து அதை அணிந்திருந்தார் என்ற குற்றச்சாட்டில் ஒருவர் கைது செய்யப்பட்டார். மாவீரன் நாளில் கலந்து கொண்ட சிறுமிகள் விடுதலை புலிகளின் பெண் போராளிகள் போல உடை அணிந்தனர் என்ற குற்றச்சாட்டின் பேரில் அவர்கள் மீது விசாரணை. அதோட முகநூல்ல பதிவு போட்டார் என்ற குற்றச்சாட்டின் பேரில் முன்னாள் போராளி அரவிந்தன் கைது செய்யப்பட்டு விசாரணை. இந்த எல்லா கைதுகள், எல்லா விசாரணைகளின் போதும் கேட்கப்படுற கேள்வி என்னன்னு சொன்னா, விடுதலை புலிகளை மீள உருவாக்குவதற்கான முயற்சிகள் நடக்குதா? அதற்கான முயற்சிகளில் நீங்க ஈடுபடுறீங்களா? நீங்க செய்யற செயல் அதற்கான தூண்டுதலாக இருக்கா? இதே கேள்விதான் திரும்ப திரும்ப எல்லாரிடமும் கேட்கப்படுது. எல்லா விசாரணைகளையும் இதே கேள்விதான் கேட்கப்படுது. இப்ப எங்களுக்கு முன்னால் இருக்கிற மிகப்பெரிய கேள்வி என்னன்னு சொன்னா, இப்படி செய்யறதால, பேஸ்புக்ல ஒரு பதிவு போடுறதாலேயோ, ஒரு இல்ல மெய்வல்லுநர் போட்டியில அலங்கரிக்கிறதாலேயோ, ஒரு புத்தக வெளியீட்டு விழாவை நடத்துறதாலேயோ இயக்கத்தை மீள உருவாக்க முடியுமா என்றது மிகப்பெரிய கேள்வி. அதுபோக இயக்கத்தை மீள உருவாக்குற நோக்கம், அப்படியான ஒரு எண்ணம் தமிழ் மக்களாகி எங்களுக்கு இப்ப இருக்கான்னு கேட்டா அப்படி இல்லவே இல்லை. அந்த மாதிரி ஒரு எண்ணம் கிடையவே கிடையாது. எதனால இந்த கேள்விகள் திரும்ப திரும்ப கேட்கப்படுது? இலங்கை அரசாங்கத்துக்கு விடுதலை புலிகள் திரும்பவும் உருவாகி விடுவார்களா என்கின்ற ஒரு அச்சம் இருக்கா? முதல்ல இலங்கை அரசாங்கம் ஒரு விஷயத்தை தெளிவாக விளங்கிக் கொள்ளணும் என்று சொன்னா, தமிழ் மக்களுக்கு மீண்டும் ஆயுதம் தூக்கி போராடுற ஒரு எண்ணம் இல்லவே இல்லை. அப்படியான ஒரு எண்ணம் கிடையவே கிடையாது. இப்ப எங்களுடைய போராட்ட வடிவம் மாறிட்டுது. அப்படி இருக்கும்போது திரும்ப திரும்ப ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு நீங்க இயக்கத்தை உருவாக்க போறீங்களா, ஆயுத போராட்டத்தை திரும்பவும் கொண்டு வர போறீங்களா என்று சொல்லி கேட்கறது உண்மையிலேயே தெரியாமத்தான் கேட்கிறார்களா அல்லது தெரிஞ்சு கொண்டு வேணுமண்டே கேட்கிறார்களா என்ற ஒரு சந்தேகத்தை எழுப்புது. கடந்த 15 வருஷமா பாத்தீங்கன்னு சொன்னா, ஒவ்வொரு சந்தர்ப்பங்கள்ல பல்வேறு வடிவங்கள்ல இயக்கம் சார்ந்த நினைவுகளும் இயக்கத்தை பற்றின பிரதிபலிப்புகளும் மக்களுடைய ஒவ்வொரு செயல்பாட்டிலையும் வெளிப்பட்டு கொண்டே இருக்குது. அது மாவீரன் நாளுக்கு அணிதிரண்டு போறதா இருக்கட்டும், இயக்கம் மாதிரி ஆடைகளை உடுத்தி பார்க்கறதா இருக்கட்டும், அல்லது இயக்கத்தினுடைய சின்னங்களை ஆடைகள்ல பொறிக்கிறதா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் அது மக்களுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியாது. அதுக்கு காரணம் மக்களால இயக்கத்தை மறக்க முடியல. ஏன் மக்களால இயக்கத்தை மறக்க முடியலன்னு சொன்னா, இயக்கம் முழுக்க முழுக்க தங்களை மக்களுக்காகவே அர்ப்பணிச்ச ஒரு அமைப்பு.
இந்த உலகத்திலேயே யாருமே நெச்சு பார்க்க முடியாத உச்சக்கட்ட தியாகங்களை செய்த ஒரு அமைப்பு. தியாகம் என்று சொன்னா இப்படித்தான் இருக்கணும், இப்படியெல்லாம் உலகத்துல தியாகம் செய்ய முடியுமா, இப்படியெல்லாம் மக்களுக்காக தங்களை அர்ப்பணிக்க முடியுமான்னு சொல்லி இந்த உலகமே வியந்து போற அளவுக்கு அதி உன்னதமான தியாகத்தை செய்ததுதான் இயக்கம். ராஜீவ்காந்திக்கே சொன்னேன், நான் பதவி ஏற்க மாட்டேன். அவையில் ஒரு ஐடியா இருந்தது, பிரபாகரன் முதலமைச்சர். பிரபாகரன் முதலமைச்சராக மாட்டார் என்றாலே என்ன அர்த்தம்? எனவே அப்படியான ஒரு இயக்கத்தை மக்கள் மறக்க மாட்டினோம். அதனாலதான் பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல இயக்கம் சம்பந்தமான இந்த நினைவுகள் வெளிப்படுதே தவிர அதன் அர்த்தம் இயக்கத்தை மீள உருவாக்குறதோ அல்லது திரும்ப ஆயுதத்துக்கு போராடுறதோ அல்ல. வரலாற்றுல வாழ்ந்த முக்கியமான அரசர்களையும் வீரர்களையும் தமிழ் மக்கள் என்றைக்குமே மறந்தது கிடையாது. அப்படி இருக்கும்போது எங்களுடைய நிகழ்காலத்துல வாழ்ந்த, எங்களுடைய கண்ணுக்கு முன்னாலேயே வாழ்ந்து நிறைய தியாகங்களை செய்த, இந்த உலகத்திலே யாருமே நெச்சு பார்க்க முடியாத அதி உன்னத தியாகத்தை செய்த ஒரு அமைப்பை தமிழ் மக்கள் எப்படி மறப்பார்கள்? அவர்களால் மறக்க முடியாது. ராணுவத்தினரோ அல்லது அரசாங்கம் நினைத்தது போலவோ தமிழ் மக்களை எந்த அடாவடித்தனங்களாலோ அல்லது எந்த அராஜகத்தின் மூலமாகவோ தமிழ் மக்களின் விடுதலை உணர்வுகளை மழுங்கெடுக்க முடியாது என்பது கடந்த கால வரலாற்றிலிருந்து நீங்கள் படித்துக் கொண்டிருக்கும் உண்மை. இதை விட தமிழ் மக்கள் இயக்கத்தை மறக்காம இருக்கிறதுக்கு இன்னும் ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. அந்த முக்கியமான காரணமே இலங்கை அரசாங்கம் தான். ஏன்னு சொன்னா, இலங்கை அரசாங்கம் தமிழ் மக்களுக்கு சரியான தீர்வை கொடுத்து, தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் தீர்த்து, தமிழ் மக்களையும் சரியான முறையில சமமாக நடத்தி, இந்த நாட்டில் உள்ள பிரச்சனை எல்லாத்தையும் தீர்த்து வச்சா, அப்படி ஒரு வேலையை இதய சுத்தியோட இலங்கை அரசாங்கம் செய்தா மீண்டும் இயக்கம் வந்துடும், திரும்பவும் போராட்டம் ஆரம்பிச்சிடும் என்ற பயம் இலங்கை அரசாங்கத்துக்கு வர வேண்டிய அவசியம் இருக்காது. தமிழ் மக்கள்ல இன்னும் ஒரு பழக்கம் இருக்கு. ஒருத்தர் இறந்துட்டாருன்றதுக்காகவோ அவர் எங்களோட இல்லைன்றதுக்காகவோ நாங்க அவரை மறக்கிறேல, அவருடைய நினைவுகளை மறக்கிறேல, அவர் எங்களோடயே இருக்கிற மாதிரியே நாங்க நினைச்சு கொண்டு எங்களுடைய வாழ்க்கையை கடந்து போவோம். ஒவ்வொரு வருஷமும் திவசம் செய்வோம், ஒவ்வொரு வருஷமும் படைப்போம், படைச்சு போட்டு வெளியில கதவு சாத்தி போட்டு வெளியில நிற்போம். ஏன்னு சொன்னா அவர் சாப்பிட்டுட்டு போவார் என்று சொல்லி நினைப்போம். இது தமிழர்களுடைய பண்பாடு, தமிழர்களுடைய பாரம்பரியம். ஒருத்தர் இறந்துட்டாருன்றதுக்காக நாங்க அவரை மறக்கிறதும் இல்லை, எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து அவரை நாங்க பிரிக்கிறதும் இல்லை. அப்படி இருக்கும்போது எங்களுக்காகவே தங்களை அர்ப்பணிச்சு உயர்ந்த தியாகம் எல்லாம் செய்த மாவீரர்களை தமிழ் மக்கள் என்றைக்குமே மறக்க போறதில்லை. அதனுடைய வெளிப்பாடாகத்தான் இந்த மாதிரியான செயல்பாடுகள் நடக்குதே தவிர இயக்கத்தை மீள உருவாக்குற நோக்கம் யாருக்குமே கிடையாது. இலங்கை அரசாங்கத்துக்கு இந்த சந்தேகம் தொடர்ந்து இருக்கிறதுக்கு காரணம், சொல்லுவாங்க மடியில கனம் இருந்தா வழியில பயம் இருக்கும் என்று சொல்லி. அதேதான். ஏன்னு சொன்னா, நீங்க நடந்து கொள்ற விதம் அப்படி, உங்களுடைய செயல்பாடுகள் அப்படி. அதனாலதான் இந்த சந்தேகம் உங்களுக்கு திரும்ப திரும்ப இருக்குது. நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நீங்க ஒரு போலீஸ்காரரை பாக்குறீங்க, அவர் ஒரு ஆள்கிட்ட லஞ்சம் வாங்கி பாக்கெட்டுக்குள்ள காசை வைக்கிறத நீங்க பாக்குறீங்க, உங்களோட கண்ணால பாக்குறீங்க. அப்படி லஞ்சம் வாங்கி கொண்டு ஏதோ ஒரு குற்ற செயலுக்கு அவர் உடந்தையா போறார், இதை நீங்க கண்ணால காண்றீங்க. அப்ப உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? யாருடைய ஞாபகம் வரும்? இயல்பாகவே தமிழீழ காவல்துறையினுடைய ஞாபகம் வரும். ஏன்னு சொன்னா, ₹1 இல்ல, ஒரு சதம் கூட லஞ்சம் வாங்காமல் நேர்மையாக செயல்பட்ட ஒரு காவல்துறை என்று சொன்னா அது தமிழீழ காவல்துறை தான். அப்ப அந்த ஞாபகம் பெருமா வராதா? அதுபோக இன்றைக்கு நாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னா எத்தனையோ குற்றச்செயல்கள், எத்தனையோ அசம்பாவிதங்கள், மிக முக்கியமாக பெண்களுக்கு எதிரான எத்தனையோ குற்றங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்குது. ஆனா ஒரு காலத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா இரவு 12 மணி கூட பெண்கள் சுதந்திரமாக வீதியில் நடமாடக்கூடிய மாதிரி இருந்தது. எந்த ஒரு பயமும் இல்லாமல், எந்த ஒரு அச்சமும் இல்லாமல், நடிச்சாம 12 மணிக்கே கைவீசி கொண்டு ரோட்ல நடந்து போகக்கூடிய மாதிரி இருந்தது பெண்கள். என்ன சொன்னா அவ்வளவு ஒரு சுதந்திரமும் அவ்வளவு ஒரு பாதுகாப்பும் இருந்தது ஒரு காலத்துல. அப்ப இப்ப பெண்களுக்கு ஒரு பிரச்சனை வரையக்குள்ள சமூகத்துல ஒரு அநீதி நடக்கக்குள்ள இயல்பாக தமிழ் மக்களுக்கு அந்தந்த ஞாபகங்கள் வருமா இல்லையா? எனவே இதெல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்க்கக்குள்ள தமிழ் மக்களுக்கு ஒரு காலத்துல நடந்த உன்னதமான ஆட்சி, உன்னதமான ஒரு நிழல் அரசாங்கம் ஞாபகத்துக்கு வாரது, அவர்களுடைய நினைவுக்கு வாரது மிகவும் இயல்பானது. அதனுடைய வெளிப்பாடாகத்தான் இதெல்லாம் நடக்குதே தவிர திரும்ப இயக்கத்தை உருவாக்குறதோ, திரும்ப ஆயுதம் தூக்கி போராடுறதோ தமிழ் மக்களுடைய எண்ணம் கிடையாது. அதை விட்டுட்டு ஒவ்வொருத்தரையும் பிடிச்சு வச்சு வெறுட்டி விசாரணைகள் வச்சு கொண்டீங்கன்னு சொன்னா தமிழ் மக்களுக்கு இன்னும் இயக்கத்தின் ஞாபகங்கள் அதிகமாக வந்துருக்கும். நன்றி, வணக்கம்.